பிரைஸ் லார்ட் பிரசன்ஸ். நீ நம்ம ஒரு முக்கியமான ஒரு இது பார்க்க போறோம். தேவன் உங்கள் மேல் வைத்திருக்கும் திட்டத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு வழி பார்க்கணும். இதெல்லாம் ரிப்பீட்டடா நிறைய டைம் வந்தாச்சு. தெய்வ திட்டத்தை எப்படி கண்டு, தெய்வ சித்தத்தை எப்படி கண்டு, இருந்தாலும் இன்னும் ஒரு சில பேருக்கு அதுல ஒரு கன்ஃபியூஷன் இருக்கிறத நாங்க பாக்குறோம். அதனால இன்னைக்கு ஆவியான நிச்சயமா தெளிவா நம்மளோட பேசுவார். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, தேவ திட்டம் என் மேல என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, எந்த பாவத்துல இருந்து ஆண்டவர் உங்களை விடுதலை ஆக்கினார் அதை பாருங்க. இப்ப ஆண்டவர் உங்களை இச்சையில இருந்து விடுதலை ஆக்கினார்னா, இன்னைக்கு உலகத்துல இதே இச்சையின் பாவத்துல எத்தனை மக்கள் இருக்காங்கன்னு பாருங்க. அதுல ஒருத்தருக்காவது நீங்க ஆலோசனை கொடுத்தோ இல்ல ஜெபம் பண்ணியோ அவங்களை ஆண்டவர்கிட்ட வழி நடத்திருக்கீங்களான்னு பாருங்க. ஆண்டவர் இச்சையில இருந்து உங்களை தூக்குறது பெரிய விஷயம் கிடையாது. நீங்க தூக்குனீங்கன்னா நீங்க அந்த மாதிரி பாவத்துல உங்க கண்ணுல யார் யார் படுறாங்கன்றது பாருங்க. அதே மாதிரி பிரிஞ்சிருந்த குடும்பம், கணவன் மனைவி பிரிஞ்சிருந்த குடும்பம், நீங்க இணைஞ்ச சூழ்நிலையில இருந்து ஆண்டவர் உங்களை தூக்குனானா, இதே போல் பிரிஞ்சுக்கிற குடும்பம் எத்தனை இருக்கு இன்னைக்கு? கோடிக்கணக்குல இருக்கு, கணக்கே இல்ல. கண்டிப்பா அந்த நபர்களை நீங்க பார்க்கணும். அதுலதான் உங்க அனாயிண்டிங் இருக்கு. இப்ப குடியில இருந்து வந்தீங்கன்னா குடிகாரர்கள் எத்தனை பேர் இந்த உலகத்துல இருக்காங்க, அதை நீங்க பார்க்கணும். இதை நீங்க தியானிக்கும். சோ அவங்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க நாங்க சொல்ல வரல. உங்க லைன்ல அவங்க டச் ஆகுறப்பெல்லாம் டக்குன்னு அதை பிடிச்சுக்கோங்க, அந்த வாய்ப்பை பிடிச்சுக்கோங்க. ஏன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம அதுல இருந்து வெளிப்பட்டு ஆண்டவர் நம்மள விடுதலை ஆக்கியிருக்காரு. சோ நம்ம அதை நம்ம அவங்க கிட்ட, ஏன்னா அந்த ஒரு வழியில போகாதவங்களுக்கு இன்னொருத்தவங்க அந்த வழியில போறதோட தெரியாது, அந்த அளவுக்கு பர்டன் வராது. ஏன்னா அவங்களுக்கு நம்ம போய் அவங்க கிட்ட பேசினால் நீ என்ன அந்த இதுலயா போயிருக்க அப்படின்னு ஒரே வார்த்தையில முடிச்சிருவாங்க. உனக்கு என்ன அதை பத்தி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிடுவாங்க, ஈஸியா சொல்லிடுவாங்க. அதனாலதான் ஆண்டவர் ஒரு சில நேரம் நம்மளை ஆண்டவர் ஒரு சில நேரம் அந்த பாதைகள்ல நடத்தி அதன் மூலமா அநேகரை ஆதாயப்படுத்துறதுக்கு ஆண்டவர் உதவி செய்யறாரு. அடுத்து ரெண்டாவது பாத்தீங்கன்னா, எந்த அட்மாஸ்பியர்ல வச்சு ஆண்டவர் உங்களை வளர்த்துனார்னு நீங்க பார்க்கணும். மோசேவெல்லாம் பாத்தீங்கன்னா அரண்மனையில தான் இருந்தாரு, ஆனா அடிமைத்தன வாழ்க்கை. அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க வாழ்ந்த வாழ்க்கை அடிமைத்தன வாழ்க்கையா? இன்னைக்கு அடிமைத்தனத்துல எத்தனையோ பேர் இருக்காங்க. அதை நம்ம தானியேல் பாபிலோன்ல தான் வாழ்ந்தாரு. ஆனா பாபிலோனே அந்த கிங்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே பெருமையா இருப்பாங்க. மோசே பாத்தீங்கன்னா பார்வோனுடைய மைண்ட் செட் எல்லாமே அடிமை 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 அடிமைப்படுத்தணும் 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 அப்படி இருக்கும். இந்த பாபிலோன்ல உள்ள ராஜாக்கள் பாத்தீங்கன்னா பெருமை பெருமை பெருமை, நான் கட்டினது அல்லவா, அவங்க அல்லவா, இவங்க அல்லவான்னு ஒரே பெருமை பெருமை. ஆனா அவங்கள்ட்ட எல்லாம் உண்மையாலுமே பாபிலோன்ட்டு நிறைய இருக்கதான் செஞ்சுச்சு. எல்லா இடத்துல இருந்து கொள்ளையடிச்சிட்டு வச்சாங்க. இஸ்ரவேல்ல இருந்தும் அவ்வளவு கொள்ளையடிச்சிட்டு வச்சதுதான். எல்லாமே ஒரு சின்ன கிண்ணம் கூட விட்டு வைக்கல, ஒரு நல்ல வெள்ளி கிண்ணங்கள் கூட விட்டு வைக்கல, எல்லாமே கொள்ளையடிச்சு பாவலாம். அதனால அவங்ககிட்ட அந்த பெருமை இருக்கதான். சோ அந்த அட்மாஸ்பியர்ல நீங்க வளர்ந்துட்டீங்க, அதுல இருந்து ஆண்டவர் உங்களை மீட்டர். ஆனா மோசே சும்மா சொல்லக்கூடாது, அது சொல்லுவாரு, அனித்தியமான பாவ சந்தோஷம் அனுபவிப்பாக்கலாம் தேவனுடைய பிள்ளைகளோட நான் இத துன்பத்தை அனுபவிப்பை தெரிந்து கொண்டேன்னு சொன்னார். அவருக்கு அந்த புரியுது, அந்த அடிமைத்தன வாழ்க்கை எவ்வளவு வேதனையா. அவரை வளர்ந்தது அரண்மனையில் தான் ஆக்சுவலி. ஆனா அந்த அடிமைத்தனத்தை பாக்குறாரு, அந்த அட்மாஸ்பியரை பாக்குறாரு, அவருக்குள்ள கொதிச்சு எழும்புது. ஏன்னா அவர் பின்னாடி அங்க 6 லட்சம் மக்களுக்கு மேல புருஷர்கள் அவர் நடத்தணும்னா அவர் பாத்துக்கோங்க, அவர் மனசுல அந்த அடிமைத்தனம்னா இவர் நினைச்சா நான் அதுக்கு ஒப்பு கொடுத்திருந்தானா இங்க இருக்க 6 லட்சத்தையும் அவர் அடிமையா வச்சிருந்திருக்கலாம். அதே ஆட்டிடியூட்ல அதே அந்த அரண்மனையில இருந்து வளர்ந்தா சுகமா வாழ்ந்திருக்கலாம். ஆனா அதெல்லாம் அவர் வெறுத்து அந்த ஒரு அழைப்பு ஆண்டவருடைய சித்தத்தை செய்யறதுக்காக அப்படி அந்த இது பண்றாரு. அதுக்கு அப்படி ஆப்போசிட்டா அவர் மாறு, அடிமையா இனி என் பிள்ளைகள் சுதந்திரமா இருக்கும் அப்படின்றதுக்கு வர. தானியேலும் பாத்தீங்கன்னா அவர் பெருமை, அவருக்குமே 10 மடங்கு ஞானம் மத்த எல்லாத்த விட இவருக்கு ஆண்டவர். ஆக்சுவலி பாபிலோன் மாதிரி மாறி இருக்கலாம், அவரும் பாபிலோன்ல இருக்கவங்க மாதிரியே தானியேலும் மாறிக்கலாம், எனக்கு தான் 10 மடங்கு ஞானம் இருக்கு அப்படின்ற. ஆனா அதுக்கு அவர் ஒப்பே கொடுக்கல. இந்த அட்மாஸ்பியர் இங்க வேணா பெருமை இருக்கலாம், ஆனா எனக்குள்ள பெருமை வரக்கூடாது அப்படின்றதுல அவர் தெளிவா இருக்கு. அதனாலதான் அந்த ராஜாக்களையுமே நீங்க பாத்தீங்கன்னா அவர் ரட்சிப்புகளை வழி நடத்துவார். அவரு உண்மையா ரொம்ப அதிசயமா இருக்கும் அந்த கான்செப்ட் எல்லாம். நீங்க பாத்தீங்கன்னா அந்த பெருமையில விழாதபடிக்கு அவர் ஆண்டவர் தூக்கி எடுப்பு. சோ அதையும் நீங்க பாக்கணும். உங்களை பெருமையில இருந்து ஆண்டவர் தூக்குறாரா? இன்னைக்கு பெருமையில இருக்கவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா? நீங்க அவங்ககிட்ட எல்லாம் நீங்க சொல்லணும், தயவு செஞ்சு பெருமையில விழுந்துடாதீங்க. அது ஒரு தவறான ஒரு இது. பார்க்கும் போது அது ஃபீலிங் நல்லா இருக்கும். ஓகே, நம்மளே பெருமையா இது பண்ணும்போது ஒரு 4 பேர் நம்மள பெருமையா சொல்லும் போது அந்த ஃபீலிங் குட் ஃபீலிங்கா தெரியலாம். ஆனா கடைசியில ஆண்டவரே நமக்கு எதிர்த்து நிப்பாரு. அதனால இந்த பெருமையில விழுந்துடாதீங்க அப்படி சொல்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும்.
அது மாதிரி ஒருத்தவங்க கண்ட்ரோல் பண்றாங்களா? இப்ப உங்க குடும்பத்திலே நல்ல வசதி ஓகே, ஆனா அவங்க ஜனங்களை கண்ட்ரோல் பண்றாங்களா? அதை நீங்க பார்க்கணும். மோசே மாதிரி நீங்க பார்க்கணும். அப்ப இல்ல நம்ம அப்படி பண்ண வேண்டாம், அடிமைத்தனம் பண்ண வேண்டாம், அவங்களுக்கும் எஜமானர் மேல இருக்காரு, சோ நம்ம அவங்கள கண்ட்ரோல் பண்ண வேண்டாம், ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள அவங்கள தள்ள வேண்டாம் அப்படின்றத நீங்க வந்து வெளிவரணும். அதான் தேவ திட்டம். இப்படிதான் நம்மளை வச்சு பழக்க வைக்கிறதுலதான் அவருடைய திட்டங்கள் வந்து வெளியே வரும். அதனாலதான் நமக்கு ஆண்டவர் அந்த பாதைகளை நம்மளை பழக்க வைக்கவும் செய்யறார். ஒரு ட்ரைனிங் எடுக்காம ஒரு ப்ரிப்பரேஷன் இல்லாம இல்ல ஒரு சூழ்நிலை விட்டுட்டோம்னா நம்ம திகச்சு நின்றுவோம். மோசே பத்தி நிறைய சொல்லலாம். திருப்பி 40 வருஷம் போ ஆடை மேய்ச்சிருவா அப்படின்றவாரு. ஏன்னா 6 லட்சம் ஜனங்களை மேய்க்கிறதுக்காக அந்த பொறுமை. ஏன்னா மோசேப்பா அங்க இருக்கும்போது அவருக்கு வந்து அடிமைத்தனம் இதெல்லாம் தெரிஞ்சாலுமே கடைசியில அந்த ஒரு வைராக்கி அந்த கொலை பண்ற அளவுக்கு அந்த ஒரு வெறி இருந்துச்சு. ஆண்டவர் பார்த்தாரு, எப்ப இந்த கோவம்லாம் அங்க செட் ஆகாது, நீ விட்டு 6 லட்சம் வரையும் கொண்டு போட்டுருவ போலயே அப்படின்னு தான் ஆண்டவர் விட்டாரு பாருங்க. 40 வருஷம் ஆடு மேய்க்க. ஏன்னா அந்த உனக்கு வைராக்கி இருக்கு, ஆனா அதுக்கேத்த குணமும் உனக்கு அந்த குணம் வேணுங்கிறனால வந்து நான் எல்லாத்தையும் கொண்டுட்டோம்னா அப்ப நம்ம யாரதான் பரலவத்துக்கு கொண்டு போறோம், அந்த இது கான்செப்டும் வேணும்ன்றனால சத்துருக்கள் மேல வைராக்கியம் வேணும், நம்ம ஜனங்கள் மேல நமக்கு பொறுமை வேணும். யாருமே எனக்கு வேண்டாங்க, இவன் எல்லாமே ஆண்டர் கீழ்படியாம தான் இருக்காங்க அப்படின்னு நினைச்சு அவர் வாடு கோபத்துல 6 லட்சம் பேரையும் ஆரோனும் மோசையும் சேர்ந்து கொண்டுட்டாங்கன்னா ஆண்டருடைய அவர் கோபத்துல செத்தாங்க வனாந்தரத்துல. அது வேற விஷயம். கீழ்படியாமனால ஆண்டவர் பொறுமையா பார்த்துட்டே இருந்தாரு. அதுக்கப்புறம் பிள்ளைகளை மட்டும் தான் கொண்டு போனாரு, அது வேற விஷயம். ஆனா மோசே கையினால அவங்களை சாகறதுக்கு ஆண்டவர் வந்து ஒப்பு கொடுக்கும். அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா எப்படி நம்ம ஆண்டவருடைய சித்தத்தை தெரிஞ்சுக்கலாம். நம்ம வேதனை பார்த்தோம் அப்படின்னா பேதுருவையுமே பவுலையுமே எடுத்துக்கலாம். இவங்க 2 பேருமே வந்து ரொம்ப பெரிய ஆட்கள். அந்த கிறிஸ்தவம் அந்த ஆண்டவர் அந்த கிறிஸ்தவம் உருவான இயேசு கிறிஸ்துவ தரது போனதுக்கு அப்புறம் ஆவியானவர் பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் இவங்க 2 பேருமே நிறைய ஒரு இது. இப்ப பேதுருவெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவர் அந்த கிறிஸ்தவர்கள் அந்த யூதர்கள் அந்த முறைமையில உள்ளவங்களுக்கு வந்து அவர் வந்து அழைக்கப்பட்ட ஒரு இது. அப்போஸ்தலனாகிய பவுல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவர் ஆரம்பத்திலிருந்து யூதர்கள் இதெல்லாம் கடிச்சு குறிச்சு பயங்கரமான ஒரு இது ஆண்டவர் பார்த்தார். இந்த ஆட்டிடியூட நம்ம அப்படியே புறஜாதிக மத்தியில இவனை பயன்படுத்தணும். ஆண்டவர் வந்து அவருக்கு வந்து அப்படியே புறஜாதிகள் வெளியே உள்ள கல்ச்சர்ல உள்ள பீப்புள்ஸ் எல்லாத்தையுமே சந்திக்கிறக்காக பேதுருடைய அபிஷேகம் வேற அவருடைய திட்டம். அதனாலதான் அவர் வந்து இங்கேயே இந்த சீஷர்கள் எல்லாம் நம்ம சீஷர்கள் மேக்சிமம் எல்லாரும் புறஜாதிகள் போயிருப்பாங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா அவங்க எல்லாருமே இங்க இருக்க அந்த யூதர்கள்ல வந்து ரொம்ப ரொம்ப இது பண்ணாங்க. சீஷர்கள் யாருமே வெல்லிங்காவும் இல்ல. அதுக்கப்புறம் தான் எல்லாருமே எலும்பி வந்து அப்புறம் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டாங்க. ஆனா அந்த பேதுரு வந்து அந்த எருசலேம்லயே இருந்த அந்த இதுலயே இருந்த அந்த யூத மார்க்கர்கள் மக்களுக்கு எல்லாத்துக்கும் பயங்கரமான. பவுல் பாத்தீங்கன்னா புறஜாதிகள் மத்தியில் அவருடைய அபிஷேகம் அவர் அழைக்கப்படும் போதே இவன் வந்து புறஜாதி இடத்துல இவன் வந்து சுவிசேஷத்தை சொல்லுவான். ஆண்டவர் அந்த தரிசனம் கொடுத்து அவருக்கு தீர்க்க தரிசனம் அவரை பத்தி வருது. அனனியா தீர்க்கதரிசி சொல்ற அப்பவே வந்து அந்த ஒரு வார்த்தை நான் புறஜாதியை மத்தியில பயன்படுத்துற காரணம் அந்த ஒரு போல்டுனஸ். எப்படி சொல்ல, அவருக்கு வந்து அந்த யூதர் மார்க்கத்துல கொலை பண்ணணும், கிறிஸ்தவங்களை கொலை பண்ணணும்னு அந்த போல்டு வந்து இதே ஆண்டவர் நான் வெளி மக்களுக்கு இதே பேதுருவை கூட போய் வெளி மக்களுக்கு விட்டோம்னா பயந்துருவாரு. அவங்களால ஃபேஸ் பண்ண முடியாது. அவங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து அந்த அபிஷேகம் இல்லை. ஆனா இவருக்கு அது இருந்துதான் அந்த போல்ட்னஸை பாக்குறாரு. ஆண்டவர் பார்த்து அதை அப்படியே புறஜாதிகளுக்கு வச்சோம்னா எத்தனையோ பேர் நம்ம ஆதாயப்படுத்தலாமே இவரை வச்சுன்னு சொல்லிட்டு அதை அப்படியே ஆண்டவர் திசை மாத்தி அப்படியே கொடுத்துட்டாரு. இப்ப இன்னைக்கு நீங்க வந்து நினைக்கலாம், ஏன்னா கிறிஸ்தவத்திலே இருந்து ஒரு வெதுவெதுப்பான நிலைமையில இருக்கவங்களை வெளியே கொண்டதுக்கு வேற அனாயிண்டிங். ஆனா புறஜாதியில இருந்து கிறிஸ்துவே ஏற்றுக்கொள்ளாம விக்கிரக வழிபாட்டுல இருந்து வெளியே கொண்டு வரவங்களுக்கு ஒரு அனாயிண்டிங் வேணும். ஆண்டவர் உங்களுக்கு யாரை குறிச்சு பாரம் கொடுத்திருக்கான்னு பாருங்க. பார்த்தீங்கனாலே டஃப் தான். நேரம் இப்ப யோசித்தோம்னா வெளியுள்ளவங்களை கூட நம்ம இது பண்ணிடலாம் பாட. இங்க உள்ளவங்கன்னா ஒரு சில நேரம் பார்த்தோம்னா ஆப்போசிட்டா தான் இருக்கும். இங்க உள்ள இது கூட பரவாயில்ல, என்னைக்கோ ஒன்னாலும் கடைசி நேரத்துல ஆண்டவரே அப்படின்னு கூப்பிட்டா கூட இது பரலோகத்துக்கு போயிரும் போல. ஆனா அது ஒண்ணுமே தெரியாம இருக்கே அப்படின்னு தோணும். ரெண்டுமே டஃப்பான. பேதுரு அந்த யூதர்களையுமே அவங்கள அந்த முறைமையில இருந்து கொண்டு வந்து கிறிஸ்துக்குள்ள நிலைநாட்டி கிறிஸ்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறமும் அவங்களுக்கு இந்த கன்ஃபியூஷன் எல்லாம் போக்கி போதும் ஆயிடுவாங்க அவங்களும். அப்போஸ்தலன் பவுலும் அப்படிதான் புறஜாதியில இருந்து உள்ள கொண்டு வந்ததுக்கு அப்புறம் சபைக்குள்ள இது பண்ணி அந்த முறைமைகள் இந்த முறைமைகளை அவங்களுக்கு சொல்லி இப்படிதான் இருக்கணுங்கிறது அதுவும் ஒரு பெரிய டாஸ்க் தான். ஸோ நீங்க கிறிஸ்தவங்களுக்கு அதாவது பியூரா 4 ஜென்ரேஷனா நான் கிறிஸ்தவனா வரேன் அப்படின்றவங்களுக்கு நீங்க உங்களுக்கு அவங்க மேல உங்களும் இன்னும் நல்லா சிரமானுன்ற பாரத்தை ஆண்டவர் கொடுத்தாலும் ஓகே. இல்ல புறஜாதியில இருந்து ரசிக்கப்பட்டவங்களுக்கு ஆண்டவரை பத்தி சொல்லி அவங்கள தூக்கி எடுக்கணும்ன்ற பாரத்தை கொடுத்தாலும் ஓகே. ஆனா ஆண்டவர் யாரு மேல உங்க பாரத்தை அதிகமா வச்சிருக்காரோ அதுலயும் தேவ திட்டம் வெளிப்படும். இப்ப நம்ம அப்படியே தான் பாத்துட்டு வரோம். இதெல்லாம் தேவ திட்டங்கள் வந்து நாங்களாம் இந்த யூடியூப் ஆரம்பிக்கும் போது எங்க கனவுல கூட நாங்க நினைச்சிருக்க மாட்டோம் புறஜாதியில இருந்து ரசிக்கப்படும். ஏன்னா நாங்க எங்களுக்கு அந்த விக்கிரங்கள் பேரோ அந்த பேக்ரவுண்டோ சுத்தமா கிடையாது. அந்த மாதிரி ஒரு கான்செப்டே எங்களுக்கு கிடையாது.
அப்படிங்கிறப்ப நாங்க வந்து அந்த மாதிரி இதுலலாம் ஆரம்பிக்கல. ஆனா ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த ஆத்துமாக்கள் பாத்தீங்கன்னா 60-70% பேர் புருஜாதில இருந்து ரட்சிக்கப்பட்டு ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் அவங்க தான் வந்து சீக்ரெட் கிறிஸ்டியன்ஸ். அவங்க அந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல உள்ளவங்க தான். ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா எங்களுக்கே இதாயிடுச்சு, நமக்கு இத பத்தி ஒரு ஐடியாவுமே இல்லைன்னு. ஆனா ஆண்டவர் அதுக்கப்புறம் அபிஷேகத்தை ஊற்றி ஆண்டவர் அந்த உலகத்தை கற்றுக் கொடுத்து எல்லாத்தையுமே A to Z ஆண்டவர் வந்து அந்த விக்கிரகங்கள் கூட என்னென்ன பண்ணுங்கிறதெல்லாம் ஒன்னொன்னா ஆண்டவர் கற்றுக் கொடுத்து இல்ல ஆண்டவரே கூப்பிட்டு வர வச்சு சும்மா போயிட்டு இருக்க விக்கிரகத்தெல்லாம் அவரே பிடிச்சு உள்ள கொண்டு வந்து அதை எங்களோட ஃபைட் பண்ண வச்சு, ஏன்னா அது ஃபைட் பண்ணாதானே நம்ம அதனுடைய பவர் என்ன அதனுடைய வீக்னஸ் என்ன தெரிஞ்சுக்கும். அப்ப 4 பேருக்கு வந்திருக்காரு. நீயா வந்தியா ஆண்டவர் அனுப்புனாரான்னு பார்த்தா அவர் தான் பிடிச்சு இழுத்துட்டு வந்தாரு. ஏங்க சும்மா போயிட்டு இருக்க ஆவிய ஏங்க நீங்க இங்க இழுத்துட்டு வர்றீங்க, அப்பதான்ப்பா நீ யுத்தத்தை கத்துக்குவ அப்படின்ற மாதிரி ஆண்டவரே. ஆனா போருக்கும் என்னுடைய கைகளை போருக்கும் இவர்களை யுத்தத்துக்கும் பழக்குவீங்க கத்தாவே கத்தாவே நம்ம சொல்லிட்டே இருக்கோம். அப்ப ஆண்டவர் இப்படிதான் நம்மளை பழக்க வைப்பாரு அந்தந்த ஃபீல்டுல. சோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சோம் ஆண்டவர் உங்களை எந்த இதுல மோல்ட் பண்றாரு, எதுல உங்களுக்கு நாலேஜ் இருக்கு. நாங்க முன்னாடியே சொன்னோம் எதுல நமக்கு நாலேஜ் இருக்கு ஆவியானவர் அதுலதான் நம்மளை வந்து இது பண்ணுவாரு அப்படிங்கறதுனால இப்படியும் நம்ம வந்து ஆண்டவருடைய சித்தத்தை வந்து நம்ம அறிஞ்சுக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா எந்த குறிப்பிட்ட ஸ்பிரிட் அட்டாக்ல இருந்து ஆண்டவர் உங்களை விடுதலை கொடுத்தாரு அப்படின்றதையும் நீங்க யோசிக்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ப்ராசஸ் இருக்கும், லெசன்ஸ் இருக்கும், அனாயிண்டிங் இருக்கும். அது மாதிரி ஸ்பிரிட் எந்த ஸ்பிரிட்ல இருந்து ஆண்டவர் உங்களை தூக்குனாரு? ஆபத்தின் ஸ்பிரிட்டா, சாபத்தின் ஸ்பிரிட்டா, கடன்ங்கிற ஸ்பிரிட்டா, தரித்திரத்தின் ஆவியா, வேற என்ன இருக்கு, சர்ப்பத்தின் ஆவியா, வேல்களின் ஆவியா, பெருமை என்ற லிவியாத்தானின் ஆவியா, இந்த மாதிரி என்ன ஸ்பிரிட்ல இருந்து கர்த்தர் உங்களை விடுவிச்சார்? அதை வெக்கப்படாம நீங்க சொல்லணும். மகதலேனா மரியாள்கிட்ட இருந்து ஆண்டவர் 7 ஆவி துரத்திருக்கான். 7ன்னு ஏன் ஆண்டவர் மென்ஷன் பண்ணும்? அது ஒரு பெண்ணு தான் ஆண்டவர் நினைச்சிருந்தா அந்த மறைச்சிருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் சொல்றாரு. சோ வந்து நம்ம அந்த அளவு ஹம்பிளா நம்ம இருக்கணும். ஆண்டவர் உங்ககிட்ட எதுல தூக்குனாருன்றதை வெக்கப்படாம சொல்லணும். இன்னைக்கு அனைவருக்கா முதல்ல மரியாள் இந்த பொண்ணுட்டு 7 ஆனா ஆண்டவர் என்ன தள்ளியா வச்சாரு? முதல் தரிசனம் அந்த பொண்ணுக்கு. அவங்களும் ஆண்டவர் மேல ரொம்ப அதிகமா வச்சு அன்பு வந்து அதிகமான அன்பு வச்சிருந்தாரு. சோ அந்த அளவுக்கு ரொம்ப வந்து மகதலேனா மரியாள் ஒரு ஃபேமஸான ஒரு அது வந்து. அதனால நீங்க அதை வந்து நீங்க நினைக்கூடாது. ஏன் ஆண்டவர் சொல்ல வரானா, நான் ஓன்றது 7ஆவே துரத்துனேல அந்த மாதிரி நீ அந்த ஸ்பிரிட் அட்டாக்ல இருக்கவங்களெல்லாம் நீ என்கிட்ட கொண்டு வா அப்படின்ற அந்த ஒரு தெய்வ திட்டம் அவங்க மேல இருக்கு. அதுக்காகவும் வச்சிருப்பாரு ஆண்டவர். அதனால நீங்க அதை வெக்கப்படாம அதை நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். கடைசியா பார்த்தோம்னா தேவ திட்டத்தை புரியும் போது மட்டும்தான் நமக்கு அதுல ஒரு சமாதானம் இருக்கும். நீங்க கோடிக்கணக்கா அதுல பணம் சம்பாதிக்கிறீங்களோ இல்லையோ, நீ கோடிக்கணக்கா சம்பாதிக்கிறவங்ககிட்ட கூட இல்லாத ஒரு சமாதானத்தை, ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் ஆண்டவர் தருவார். உங்க தேவ திட்டத்தை மட்டும் ஒன்ஸ் கண்டுபிடிச்சு அதை செயல்படுத்த மட்டும் ஆரம்பிச்சிட்டீங்கன்னா போதும். அந்த வெறுமை, அந்த ஓகே நான் ஆண்டவர் இதுலதான் நான் போறேன் அப்படின்ற ஒரு அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் வரும் பாத்தீங்களா, அது வேற எதுலையுமே வந்து கிடைக்காது. உங்களுக்கு எவ்வளவு கோடி சாஸ் வந்து உங்களுக்கு கோடி கொடுக்குறா என்ன அர்த்தம்? அந்த கோடிக்கு அந்த சமாதானம் ஈக்குவல் இல்லைன்னு அர்த்தம். அதனாலதான் அவன் வந்து கொடுக்குறான். அதனால நீ பணத்தையாவது எடுத்துக்கோப்பா அப்படின்னு அவன் கொடுக்குற காரணம் அதான். அந்த கோடி கூட இருந்தா கூட சமாதானம் கிடைக்காது. தேவ திட்டத்தின் நடுவுல இருக்கும் போது நீங்க சமாதானம் வரும். அந்த திட்டத்தோட சேர்ந்த பணமும் வரும், ப்ரொவிஷனும் வரும். கண்டிப்பா தேவ திட்டம் மட்டும் செஞ்சுட்டு நம்மள ஆண்டவர் யாரும் பட்டினியாவோ பிச்சை எடுக்கவோ சொல்லலாம் விடல. ஆண்டவர் அப்பெல்லாம் சொல்லவே இல்லை. ஒண்ணும் வெளியே அவர்கிட்ட இருக்கு. 5 அப்பம் 2 மீன் இருந்தாலும் அந்த இடத்துல 5000 பேரு போஷிக்க தான் செஞ்சாரு ஆண்டவர். அதனால தேவ திட்டத்துக்கு கீழே வரும்போது அதுக்கேற்ற ரிசோர்சஸ் வரும், அதுக்கேற்ற மனிதர்கள் ஆண்டவர் அனுப்புவாரு, அவங்க உள்ளத்தை ஆண்டவர் தொடுவாரு. ஆனா ஒரு மனுஷனே சார்ந்து இருக்க கூடாது. தேவ திட்டத்துல போகும்போது ஓகே இவங்கதான் அப்படின்ற மாதிரி தேவனுடைய பார்வையை எடுத்துட்டு மனுஷங்க மேல வச்சிடக்கூடாது. ஆனா ஆத்து தண்ணீரையும் காகத்தையும் வச்சும் போசிப்பாரு, விதையும் வச்சும் போசிப்பாரு. யாரை வச்சனாலும் ஆண்டவர் வந்து உங்களை போசிப்பாரு. அதுல சேர்ந்து சமாதானம் நிம்மதியும் உங்களுக்கு கிடைக்கும். அந்த செய்யறதுக்கான அந்த தெய்வ திட்டம் செய்யறதுக்கான ஒரு பலனையும் ஆண்டவர் வந்து கண்டிப்பா அது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா தெய்வ திட்டம் செய்யணும் அப்படின்னா அது வந்து ஒரு எப்படி சொல்ல ஒரு பெரிய ப்ராஜெக்ட். அது அந்த ப்ராஜெக்ட் செய்யறதுக்கான ஒரு அந்த ஒரு பலன், அந்த ஒரு ஞானம், அந்த ஒரு போல்ட்னஸ் எல்லாமே ஆர்டர் வந்து கூட செய்யும். அதை நீங்க தொட்டுட்டீங்க அப்படின்னா, ஏன்னா ப்ராஜெக்டை வாங்குற வரைக்கும் தான் கொஞ்சம் இதா இருக்கும். வாங்கி அதை கண்டுபிடிச்சு ஓகே அப்படின்னு ஃபைனலைஸ் பண்ற வரைக்கும் தான் ஒரு ஃபைனலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவர் வந்து அந்த ஒரு பலன் அதுக்குள்ளதான செயல்படுகிறதான அந்த தெய்வ தூதர்கள் அது எல்லாமே ஆண்டவர் வந்து நமக்கு வந்து அலோகேட் பண்ணி தந்துருவாரு. சொல்றாரு அந்த 80 வயசு ஆகும்போது 85 அந்த மாதிரி ஆகும்போது அப்ப 40 வயசு இந்த பலன் எனக்கு இப்பயும் இருக்கு. இந்த மழையும் தாங்க அதுலயும் கொஞ்சம் விசாசி இருக்க மாதிரி இருக்கு. அவன் சத்ருவா அவனையும் நான் துரத்தி விடுறேன் நினைச்சா வேற நல்லா சம வெளியே கேட்டுக்கலாம். யோசுவா கண்டிப்பா தந்திருப்பாரு. ஏன்னா யோசுவாவும் காலேப்புதான் யுத்தம் பண்ணி எல்லாத்தையும் கொண்டு வந்ததே. சோ கண்டிப்பா யோசுவா வந்து கொடுத்திருப்பாரு. ஆனா அவருடைய இதை பாருங்க, அவருக்கு இருந்த பெலனை ஆண்டவர் தந்த பெலனை தான் நம்ம பார்க்கணும்.
எவ்வளவு பெரிய பலன் பாரு. அத பிரச்சனையான இருக்கிறத பிரச்சனையை விலை கொடுத்து வாங்குறேன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி காலை விலை கொடுத்து வாங்கி அந்த பிரச்சனையை சரி பண்ணி அதையும் கிளீன். ஏன்னா அவருக்கு தெரியும் கண்டிப்பா இந்த மலைநாட்டை எவனுமே வாங்க மாட்டான். ஏன்னா எல்லாரும் பயந்துருவான். நம்ம தான் அதை போய் கிளீன் பண்ணி அங்க நம்ம வந்து அதை சுதந்திரம் ஆக்கிக்க வேண்டியதா அப்படின்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு பலனை ஆண்டவர் தந்தார். அப்படியே நம்மளுடைய தெய்வ சித்தம் இருந்தாலும் அக்காத ஏன்னா ஆசீர்வாதம் இல்லாமையா போச்சு. ஆசீர்வாதம் இருந்துச்சு. ஏன்னா காலைப்போட மகள் வந்து கேட்டு ஆசீர்வாதத்தை கேட்டெல்லாம் பெற்றுக்கொண்டா. அந்த இடத்துல இருந்தாலும் ஆனாலும் எனக்கு செழிப்பான இடம் வேணும்னு சொல்லி கூட அவ பெற்றுக்கொண்டா. அந்த இடத்துல செழிப்பான இதுவும் வந்து ஆண்டவர் வச்சிருக்கதான் செய்யறாரு. சோ அதனால பார்த்துட்டு இருக்கதான நீங்கள் ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து நீங்க வந்து செயல்படுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த மாதிரியான வழிகள் எல்லாம் வந்து நம்ம ஆண்டவருடைய சித்தத்தை நம்ம அறியலாம். ஆண்டவர் சித்தத்தை அறிஞ்சுக்கலாம். ஆண்டவர் நீங்க அறிஞ்சுட்டு அதை செயல்பட சொல்லிட்டீங்கன்னா அப்படின்னா பரலோக சேனை, பரலோக ப்ரொவிஷன், ஒரு சமாதானம், ஒரு பலன் செய்வதற்கான ஒரு பலன் எல்லாமே ஆண்டவர் வந்து நமக்கு வந்து தருவார். சோ உண்மையாவே பார்த்துட்டு இருக்க நீங்க சோர்ந்து போயிறாங்க. ஒரு சில பேர்லாம் ஆண்டு சித்தத்தை அறிஞ்சு இதெல்லாம் நம்மளால எப்படி செய்ய முடியும், நான் ரொம்ப அற்பமா இருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டு போய் அதை விட்டுட்டு வேற ஏதாவது சூஸ் பண்ணிடுறாங்க. அது இதை விட ரொம்ப நமக்கு வந்து மோசமா இருக்கும். நீங்க கால் எடுத்து வைங்க, நிச்சயம் அது பின்னாடி இருக்கதான எல்லாமே ஆவியானவர் நமக்கு வந்து வழிநடத்தி தருவார் அந்த காலத்துல. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்ப நாங்க விசுவாசிக்கிறோம். இப்ப கொஞ்சம் காரியங்கள் நம்ம பார்த்தோம், எப்படிலாம் எந்த மாதிரியான எளிய முறைகள்ல நம்ம அறிஞ்சு நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். இந்த வீடியோ நீங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. அந்த சத்தியம் தெரியாம பிரயோஜனமா இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க.